வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கருவேப்பிலை சாதம் தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 4 மிளகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வரணுங்க பொன்னிறமா. பாருங்க, இது பொன்னிறமா வந்துருச்சு. இப்போ 3 காரத்துக்கு 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 5 பல்லு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வந்துருச்சு. இது கூட அலசி வச்ச கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க, கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக புளி சேர்த்து விட்டுறேன். இதை நல்லா ஹீட்லேயே இது புளி இருக்கட்டும். சூடாக இருந்தது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்க, நல்லா சூடு ஆறிச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரியில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்க, தேவையான எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரியில் சேர்த்துட்டேன். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதே வானல்லே தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். பாருங்க, கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ தேவையான அளவு கொஞ்சம் நான் வறுத்த முந்திரி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அரைச்சி வச்ச பவுடரை சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த பவுடரை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இதை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த பொடியை இப்போ சாதத்தை இதில் கொட்டி கலந்துக்கலாம். உப்பு ஆல்ரெடி நான் அந்த பவுடர்லேயே போட்டு நம்ம தேவையான அளவு போட்டுட்டோம். அதனால் நம்ம மறுபடியும் உப்பு சேர்க்க வேண்டாம். நான் கலந்து விட்டுட்டு காட்டுறேன். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க ஈஸியான முறையில். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்த வீடியோ என்ன பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.